என்ன துர்கா, உன்னை கோர்ட்ல வச்சு நல்லா செஞ்சிட்டாங்க போல. இதுக்கு முன்னாடியாவது நீ இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பியான்னு வெறும் சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருக்கிறதுனால கன்ஃபார்மா உனக்கு ஜெயில் தான். என்கிட்ட என்ன திமிரா பேசின, இப்ப பாத்தியா அனுபவிக்க போற. இது வரைக்கும் நீ நார்மல் செல்லுல தான் இருந்த. ஆனா இப்ப உன்னை ரொம்ப ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன்ல கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கழுகு பார்வை மாதிரி உன்னையே கவனிக்க சொல்லியிருக்காங்க. நீ நார்மலா இருந்தப்பவே நான் உன்னை அப்படி கவனிப்பேன். இப்போ ஸ்பெஷல் செல்லுல, அதுவும் நீ மட்டும் தனியா இருக்கிறப்போ சொல்லவா வேணும், வேற மாதிரி கவனிப்பேன்ல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட தப்பு தப்பா பேசாதீங்க. அடச்சா, வாய மூடு. இது மாதிரி வாய் சவாடாலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா நீ அந்த அர்ஜுனுக்கு பிராக்கெட் போட்டதுக்கு பதிலா என்ன நீ வளைச்சு போட்டிருந்தாலாவது இந்த கேஸ்ல இருந்து உன்னை அழகா காப்பாத்திருப்பேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட என் மனசு கேட்காம நான் தான் உன்கிட்ட அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்க. இந்த கேஸ்ல யாரு நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த கௌரியே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த கௌரியை நீ சேர்ந்து கும்பிடுறீங்களே, அந்த மாசாணி அம்மனே இறங்கி வந்தாலும் உன்னை இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். எப்படியும் நாளைக்கு கோர்ட்ல நீ தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பாயிடும். நீ குற்றவாளின்னு தீர்ப்பானதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டா அங்கேயே காலம் முழுக்க இருந்து நீ செத்து போக போற. ஒரு பக்கம் நீ அனாதையா செத்து கிடப்ப, இன்னொரு பக்கம் அந்த கௌரி அனாதையா ரோடா சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த ஊரை விட்டு அவளை அடிச்சு துரத்த சொல்லி அனுப்பிட்டா அப்புறம் அந்த கௌரி ரோடா பிச்சை தான் எடுப்பா.